தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது இயேசு வாழ்கிறார் ஊழியம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம் தொடங்கி 24 வருடங்கள் முடிந்து 25வது வருடத்திற்குள் தேவன் நம்மை நடத்த இருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் விதமாக சோத்திர கூட்டம் நடைபெறுகிறது. நாள் ஏப்ரல் 30 புதன்கிழமை. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள். இனி வேத புத்தகம் படுக்கையில பக்கத்துல தான் இருக்கும். காலையில எழுந்த உடனே முதலாவது அதிகாலையில வசனத்தை தியானித்து ஜெபித்து தான் எல்லா வேலைகளையும் நான் செய்வேன் என்று ஒப்புக்கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாடல் ஆராதனை மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த சோத்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லியும் தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்லவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஆராதனை, ஏசையா ஆராதனை.
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 86:5 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராக இருக்கிறீர் என்று அவர் எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவர் மிக மிக நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். அவர் மன்னிக்கிறவர், பாவியை மன்னிக்கிறவர். பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசித்து அவர்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர். எகிப்தில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுந்த உபத்திரவப்பட்டார்கள். அடிமைத்தனத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள், ஆண்டவரே எவ்வளவு காலத்திற்கு நாங்கள் இந்த வேதனை அனுபவிக்க வேண்டும்? எவ்வளவு நாள் நாங்கள் இந்த அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்க வேண்டும்? எப்பொழுது ஆண்டவரே எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறீர்? எப்பொழுது நாங்கள் அமைதி வாழ்க்கை வாழப்போகிறோம், இயல்பு வாழ்க்கை வாழப்போகிறோம்? எப்பொழுது எங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை வரும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்களாம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எகிப்திலே என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டு இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களுடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிகுந்த கிருபை செய்கிறவராக இருக்கிறார். எகிப்தில் அடிமைத்தனத்தில் கஷ்டப்பட்ட அத்தனை பேரையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை நல் பாதையில் நல் வழியில் அவர்களை நடத்தினது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் உபத்திரவப்பட்டு நொறுங்கி போய் எப்பொழுது ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை தரப்போகிறீர் என்று சொல்லி உபத்திரவங்களின் நடுவில் நீங்கள் கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறீர்களோ, ஆண்டவராகிய கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறவர். இன்றைக்கு உங்கள் குரலை கேட்பார், உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய இந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களையும் அவர் காப்பாற்றுவார். அந்த ஆண்டவர் நல்லவர், அவர் மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர். நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நல் வாழ்க்கையில் கொண்டு வருகிறவர். அடிமைத்தனத்தின் நுகங்களை எல்லாவற்றையும் முறித்து நம்மை காப்பாற்றி வழி நடத்துகிற ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் யாரெல்லாம் ஏதோ ஒரு உபத்திரவத்தில் பாடுகளின் பாதையில் வேதனையில் சிக்கி தவிக்கிறேன், ஆண்டவரே எப்பொழுது எனக்கு இதிலிருந்து விடுதலை தரப்போகிறீர்? எவ்வளவு காலம் நான் இந்த துயரத்தின் பாதையில் கடந்து போக வேண்டும்? எனக்கு நீர் விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவருடைய குரலையும் கேட்டு கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறவர். நீர் மனமிறங்கி அவர்கள் அனுபவிக்கிற இந்த துயரமான பாதைகளில் இருந்து அவர்களை கை தூக்கி விடும்படியாக, காப்பாற்றும்படியாக, வெளியே கொண்டு வந்து தப்புவிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் அனுபவிக்கிற எல்லா விதமான துயரமான பாதைகளில் இருந்தும் அவர்களை காப்பாற்றி மீட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.